இதாண்டி என் புருஷன் கொடுத்த புது நெக்லஸ். ஏய் சூப்பரா இருக்குடி. எவ்வளவு ஆச்சு? 2 சண்டை, 2 நாள் மௌன விரதம், ஒரு உண்ணா விரதம். அவ்வளவுதானா? 4 அடி. வாங்குனியா குடுத்தியா? பாவம் எவ்வளவுதான் அவர்கிட்ட வாங்குறது, அதான் அத நானே கொடுத்துட்டேன். I was cornered. I was helpless. ஹலோ, சொல்லுங்க சார். ஷோரூம்ல இருந்தா? பைக் ஷோரூமா? இல்ல எம்டி பைக் வந்து 2.25 லட்சம் ரூபா தானே ஆகும். அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம வந்து ஆல்டோ கார் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள பாக்கணும் பார்த்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா? சரி சரி. காசு பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம நாளை பேசிக்கலாம். ஓகே சார். அது எத்தனை வாட்டி தச்சாலும் வாட்டா 100 போல விழுந்துட்டு தான் இருக்கு. தச்ச வர போதான் வாட்டை ஏவிட்ட கலக்கவும் செய்யுது. சட்டி எடுக்கணுமா கார் எடுக்கணுமா? சரி, ஏன் பார்க்க போறேன், காரை எடுப்போம் பார்த்துக்கலாம். கணவனை ஏமாற்றி மாமியாருடன் மருமகள் ஓட்டம், அதிர்ச்சியில் மாமனார். வர வர யார் இழுத்துன்னு ஓடுறதுன்னு விவசாயம் எல்லாம் போகுது. என்னம்மா அது வந்து என்ன, ஏதாச்சும் பையனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியா? இல்லப்பா. தானே, அவ என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. என்ன சொன்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. உன்னையெல்லாம் பெத்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி ஒரு ஆள் ஆக்குனா பொண்ணை லவ் பண்றேன்னு வந்து நிக்கிற. உனக்கு அடுத்து தங்கச்சி ஒருத்தி இருக்காளே. நானும் ஒரு பொண்ணத்தான் லவ் பண்றேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அப்ப இந்த வீட்டுல ஒருத்தரும் ஆம்பளை லவ் பண்ணல. நான் பண்றேன்பா. ஒருத்தன் அவளை தொடுவான்ல, இன்னொருத்தன் கூட அவ ஹாப்பியா பேசுவாள், அவளை அவன் கிஸ் பண்ணுவான்ல. இதெல்லாம் நீ பண்ணியிருந்தா அவன் ஏன்டா பண்ண போறான்? பேபி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ கவர்மெண்ட் ஜாப்ல பேப்பர் கிளியர் பண்ணிட்ட. எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. பேபி ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஒரே நிமிஷம், ஏதோ கொரியர் வந்திருக்கு. புக்ஸ், கொரியர்ல புக்ஸ் வந்திருக்கு. புக்ஸ் நான் தான் அனுப்பிச்சேன் பேபி. எதுக்கு? அது என்னன்னா பேபி, இப்போ என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பொண்ணு வேணும்னு சொல்றாங்க. இப்போ நீ போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம நிறைய பேர் இருப்பீங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற தலைவாணி இருக்குல்ல, அதை எடுத்து அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் முழுதும் நம்ம நிரந்தரமாவே கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. நான் யாரையும் லவ் பண்ணதெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்து எல்லாம் பாவம் இருந்தாச்சு. நீங்க கேட்டதுனால கேட்குறேன், நீங்க யாராச்சும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா? நல்ல நேரத்தை தேவையில்லாம பேசி கெடுத்துட்டோமோ? சாரிங்க, எதுவும் கஷ்டப்பட்டுட்டேனா? சும்மா நீங்க கேட்டது. ஐயோ, குறுக்க பேசாதீங்க, எண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. கவுண்ட் மிஸ் ஆயிருமா இல்லையா? ஸ்கூல்ல இருந்து வர வேணா? I know what is happening in your heart, girl. I know it, cuz. என்னம்மா அது? தோசைங்க. தோசையா? நீ சொன்னா தோசையாத்தான் இருக்கும். சாந்தா, சின்ன வெங்காயம் தான் 2 கூட. வெங்காயமா? இந்த இருக்குதுக்கா, இது வச்சுட்டு எடுத்து தர, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னடி சட்னி எதுவும் வைக்கலையா? ஜீனியை வைக்கிற?
அது ஒண்ணு இல்லக்கா, அவருக்கு ஜீனினா ரொம்ப பிடிக்கும், அதே வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். வைக்கிற சட்னியை ஒழுங்கா வச்சா நான் எதுக்குடி ஜீனி தொட்டு திங்க போறேன்? மானம் கட்ட